हरे श्री गुरुपवनपुरपते पाहि मां पाहि दशकं 94 ऐந்தாவது श्लोकम् यातात्यात्वन्मयस्यैव हि मम न विभो वस्तुतो बन्धमोक्षौ मायाविद्यातनुभ्यां तव तु विरचितौ स्वप्नबोधोपमौ तौ बद्धे जीवद्विमुक्तिं गतवती च भिदा तावती तावदेको भुङ्क्ते देहद्रुमस्थो विषयफलरसान् नापरो निर्व्यतात्मा। यातात्यात् त्वत् मयस्य एव हि मम न विभो वस्तुतः बन्धमोक्षौ माया विद्या तनुभ्यां तव तु विरचितौ स्वप्नबोध उपमौ तौ बद्धे जीवत् विमुक्तिं गतवती न भिदा तावती तावत् एकः भुङ्क्ते देह द्रुमस्थः விஷயபலரசான் ந அபரஹ நிர்வியதாத்மா. விபோ எங்கும் நிறைந்தோனே, யாதார்த்தியாத் ஆராய்ந்து நோக்கின் உள்ளபடி உணர்ந்தால், த்வத்மயஸ்ய ஏவ நீயே ஆகிய உன்மயமாகவே உள்ளவனாகிய மம எனக்கு வஸ்துதஹ உண்மையில் பந்த மோக்ஷௌ தலை அதனின்றும் விடுதலை ஆகிய இரண்டும் ந ஹி இல்லவே இல்லை தவ உன்னுடைய மாயா வித்யா தனுப்யாம் மாயை ஞானம் என்ற சக்திகளால் விரச்சிதௌ உண்டாக்கப்பட்ட தௌ து அவ்விரண்டும் பந்தம் மோக்ஷம் ஸ்வப்ன போத உபமௌ கனவுக்கும் விழிப்புக்கும் ஒப்பானவை பத்தே தலைப்பட்டிருப்பவனுக்கும் ஜீவத்து உடலில் வாழ்ந்திருக்கும் போதே முக்திம் கதவதி ச முக்தி அடைந்தவனுக்கும் பிதா உள்ள வேற்றுமை தாவதி அவ்வளவே தாவத் ஏகஹ அவர்களில் ஒருவன் தேக துருமஸ்தஹா உடலாகிய மரத்தில் அமர்ந்து விஷயபலரசான் புலனின்பங்களாகிய கனிகளின் சுவையை புங்க்தே துய்க்கிறான் நிர்வியதாத்மா துன்பமற்றவனான அபரஹணா இன்னொருவன் அவ்வாறு துய்ப்பதில்லை. பிரபோ, உமது மயமாகவே உள்ள எனக்கு உண்மையில் பந்தமோ மோக்ஷமோ இல்லை. ஆனால் உம்முடைய மாயையால் பந்தமும் ஞானத்தால் மோட்சமும் ஏற்படுவது கனவிற்கு விழிப்பிற்கும் ஒப்பாகும். உலகில் கட்டுப்பட்டவனிடத்திலும் விடுபட்டு முக்தி அடைந்தவனிடத்திலுமுள்ள வேற்றுமை அவ்வளவுதான். ஒருவன் உடலாகிற மரத்தில் இருந்து கொண்டு விஷயங்களாகிற பழங்களின் ரசங்களை புண்ணிய பாவங்களை அனுபவிக்கிறான். மற்றவன் அவைகளை அனுபவிப்பதில்லை.